இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சாரு சீனுவை கட்டிக்கணும்னு ஆசைப்பட்டான். அதுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணோம். ஆனா அந்த ரகுராம் கல்யாணம் பண்ணி வைக்கிற மாதிரி ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் பண்ணி உங்க எல்லார் கண்ணிலையும் மனு தூவி விட்டுட்டு சைலண்டா உங்க பொண்ணு சாவுக்கு தூண்டி அவளை சாவடிச்சிட்டாங்களே. உங்க பொண்ணு சாக கொடுத்துட்டு எதுக்கு இந்த உடம்புல உயிர் ஒட்டிக்கிட்டு இருக்குன்னு கேட்டீங்கல்ல. சாருவை கொன்னவங்கள நம்ம சும்மா விடலாமா? உங்க பொண்ணு போன இடத்துக்கே அவங்கள அனுப்பி வைக்க வேண்டாம்? கயித்துல தொங்க விட்டு அவனுங்கள தூக்குல தொங்க விடணும். இனிமே நீங்க வாழ்ற வாழ்க்கைக்கு அர்த்தம் அதுவாதான் இருக்கணும். நீங்க உங்க பொண்ணை இழந்துட்டு தவிக்கிற மாதிரி அந்த குடும்பமும் ரகுராம இழந்து சிக்கி சீரழியணும். அந்த மாயா புருஷனை பறி கொடுத்துட்டு காலத்துக்கும் கண்ணீர் வடிக்கணும். இதை சாதிச்சு காட்டுற வரைக்கும் உங்க வெறி அடங்க கூடாது. ஆமாங்க, சரியா சொன்னீங்க. என் பொண்ணோட ஆத்மா சாந்தி அடையணும்னா அவ சாவுக்கு காரணமான அந்த ரகுராமனையும் சீனுவையும் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன். அவங்களுக்கு நான் தக்க தண்டனைய கொடுத்துதாங்க தீருவேன். நீங்க சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் தூக்குல தொங்கணும். இந்த பெரியும் வேகமும் எப்பவுமே அடங்க கூடாது. ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. உங்களுக்கு துணையா நாங்க இருக்கோம். சரிங்க. ஜானகி, என்னங்க நீங்க வந்துட்டீங்களா? நீங்க வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியுங்க. எனக்கு தெரியும். சாப்பிட்டீங்களா? நான் ஒருத்தி. ஐயோ, எப்படி சாப்பிட்டிருப்பீங்க? முதல்ல வாங்க சாப்பிடலாம். வாங்க. இரு, முதல்ல சாப்பிடலாம் வாங்க. ஏன் நின்னுட்டே இருக்கீங்க? ஐயோ வாங்க. என்னங்க எங்கங்க போனீங்க? தெரியுமா? எங்க ஜானகி, யார் கூட பேசிட்டு இருக்கீங்க? என்னாச்சு அண்ணி? என்ன? உங்க அண்ணன் இப்பதான் வந்தாரு. அதுக்குள்ள எங்க போனாருன்னு தெரியலப்பா. அண்ணி, அண்ணன் தான் இங்க இல்லையே அண்ணி. அண்ணன் அப்புறம் எப்படி அண்ணி வருவாரு? எனக்குதான் அப்படி தோணுச்சா? ஐயோ கடவுளே. அண்ணி, நீங்க அண்ணன் நினைப்பிலே இருக்கீங்கல்ல, அதான் உங்களுக்கு அப்படி தோணி இருக்கு அண்ணி. நீங்க வாங்க அண்ணி, வந்து கொஞ்சம் சாப்பிடுங்க. சாப்பிட்டு நல்லா ஓய்வெடுங்க. எல்லாம் சரியாயிரும் அண்ணி. நீங்களும் எடுத்துக்கோங்கண்ணே. அண்ணே, இது வரைக்கும் நம்ம நினைச்சபடி எல்லாமே சரியா நடந்திருக்கு. ஆனா இது பத்தாதுண்ணே. ரகுராமும் சீனுவும் நிரந்தரமா உள்ள போகணும். லிங்கத்துக்கிட்ட சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் தூக்கல தொங்கணும். அப்பதான் முழுமையான வெற்றி கிடைச்சதா அர்த்தமாகும். சித்தி, நீங்க உட்காருங்க. நான் போய் வேற தட்டு எடுத்துட்டு வரேன். உன் அக்கறை பத்தில எனக்கு நல்லா தெரியும். சோகமா இருக்காங்களாம், பட்டினி கிடக்குறாங்களாமா. இத பாரு, உங்களை மாதிரி நடிக்கிறவங்களுக்கு தான் காலம். ஆனா எனக்கு நடிக்க தெரியாதுமா. சாப்பிடுற தட்டைய தள்ளி விட்டீங்க. நான் என்ன சாப்பாட்டுக்கு வழி இல்லாம தான் உங்க வீட்டுக்கு வாழ வந்தேனா? இத நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன். சிவா, வீடு இப்ப இருக்கிற நிலைமையில நீ வேற ஏன்பா இப்படி எல்லாம் நடந்துக்கிற? தினம் தினம் ஏதாவது ஒரு பிரச்சனை. ஆண்டவா, நீதான் எங்களை காப்பாத்தணும்.
மாயா என்னாச்சு? என்ன யோசனை? ஒரு முக்கியமான விஷயம், நான் போயிட்டு வந்துடுறேன். இந்த நேரத்துல தனியாவா போவ? இரு, நானும் வரேன், சேர்ந்தே போலாம். சரி வா. மாயா, இந்த இடத்துல தானே சாரு தொங்குனா. இங்கே என்னத்த பாத்துட்டு இருக்க? வா போலாம். தனா, சாரு கைத்துல தொங்குனப்பவும் அவ பாடிய தூக்கிட்டு போனப்பவும் நான் ஒரு விஷயத்தை கவனிச்சேன். ஸ்டேஷன்ல இருந்து வீட்டுக்கு போனப்பதான் அது எனக்கு ஸ்ட்ரைக் ஆச்சு. அத கன்ஃபார்ம் பண்றதுக்காக தான் இங்க வந்திருக்கோம். அப்படி என்ன கவனிச்ச? மாயா, என்ன பண்ற? இந்த மண்ணை தொட்டு பாரு. ஈரமா இருக்கா? என்ன? ஆமா, ஈரமா தான் இருக்கு. அதுக்கு என்ன? தனா, சாரு உடம்பு Dress முழுக்க ஈரமா தான் இருந்துச்சு. அப்ப அவளோட பட்டு புடவையில இருந்து சொட்டு சொட்டா தண்ணி வடிஞ்சிட்டு இருந்ததை நான் பார்த்தேன். அந்த தண்ணி தான் இது. அவ பாடிய ஆம்புலன்ஸ்ல ஏத்தும் போது நான் கவனிச்சேன். தற்கொலை பண்ணிக்கிறவ பட்டு புடவையோட குளிச்சுட்டு வந்தா கைத்துல தொங்குவா. இப்போ நீ என்ன சொல்ல வர? ஏன் இது கொலையா இருக்க கூடாது? கோர்ட்டுக்கு போனோம், கிளம்புங்க. சார் சார், கோர்ட்டுக்கு என்ன கூட்டிட்டு போங்க? மாமா விட்டுருங்க சார். சீனு, கொஞ்சம் அமைதியா இருக்கியா? இல்ல மாமா. என்ன சொல்ல போற? சொல்ல வேண்டியதெல்லாம் நேத்தே சொல்லிட்டல. இப்ப புதுசா ஆரம்பிக்கிறியா? பேசாம வா. மாமா, மாமா, சாரி மாமா.